வணக்கம். நான் டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனலில் இருந்துட்டு டிஆர் கார்த்திக் மாதவன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி பலன் பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 2025 வருஷம் இந்த வருஷத்தோடைய நவம்பர் மாதத்தோட பலன் என்னதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல் ராசியான மேஷ ராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் மேஷ ராசியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற போது முதல் பாதி வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் 2வது 15 நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது முதல் 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து 7வது வீட்டில் இருக்கிறதுனால அங்கே என்ன நல்லது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க கூடிய பழக்கம் அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்யோன்யமாக நல்லபடியாக இருக்கும். அதில் எந்த கருத்து வேறுபாடு எதுவுமே வராது. உறவுகள், சொந்தக்காரங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பழகிற தன்மை இருக்கும். எந்த தப்பு தவறு எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஆனால் பண விவகாரங்கள் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, நவம்பர் மாதம் பாதிக்கு மேலே தான் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் காத்துட்ருக்கு. அந்த வகையில் நீங்கள் எந்த ஒரு முதலீடு செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல கொஞ்சம் நிதானமாக யோசித்து கொஞ்சம் தள்ளி போட்டு 2வது 15 நாளில் வந்துட்டு நீங்கள் அது முதலீடு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய முதலீடுகள் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 2வது 15 நாளில் வந்துட்டு கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான தடை தாமதம் ஏற்படாமல் நல்லபடியாக இருக்கும். ஆனால் முதல் 15 நாள் கொஞ்சம் சாதகத்திலேருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்கள இல்லை நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸரெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை தருவாங்க. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேலை ப்ரமோஷன் கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வேலை செய்கிற கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் ஒத்துழைப்பு தருவாங்க. முதல் பாதியில் விட 2வது பாதியில் சிறப்பாக இருக்கும். இதுதான் இந்த விஷயம் பொறுத்தவரையில். உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். கவலை வந்து போகும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த டென்ஷனை அவாய்ட் பண்ணிங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த டென்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் தியானம் போல் இல்லை ஏதாவது மியூசிக் கேட்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த டென்ஷனை தவிர்க்கலாம். நல்லபடியாக கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் சீர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த டென்ஷன்லேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். பெரிய முடிவுலாம் முதல் இதில் எடுக்காதீங்க. 2வது பாதியில் வந்துட்டு கொஞ்சம் சுபிக்ஷமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் நீங்கள் முதலீடுகள், அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணுறதுனா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் செய்யலாம். அது கொஞ்சோடு 1 வாட்டி 2 வாட்டி நல்லபடியாக யோசித்து அதுபடி நல்லா முடிவு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மேஷராசிக்காரங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேஷராசியோட அதிபதி வந்து செவ்வாய். எதுவுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு சட்டுன்னு கோவப்படுற குணாதிசயம் இருந்தாலும் கூட அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை வந்து வெகு சிறப்பாக நல்லபடியாக உங்களால் பண்ணிட முடியும். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மாதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் அது ஒரு சராசரியான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஆனால் முதல் பாதி மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கவனிங்க, கடைபிடிங்க. அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இதுதான் இந்த மேஷராசி உள்ள நவம்பர் மாத பலன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.